இங்க பாரு மாப்ள, சொல்லி ஃபெயிலா போன லவ்வை விட சொல்லாம ஃபெயிலா போன லவ் தான் மாப்ள இங்க அதிகம். அந்த புள்ள ஒத்துக்குதோ இல்லையோ, மனசுல இருக்கிறதா அந்த புள்ள கிட்ட சொல்லிடியா. நீ சொல்லாம போயிட்டனா லைஃப் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம் மாப்ள. மாப்ள, நாள் போயிட்டே இருக்கியா? அந்த ஆதி மாதிரி ஒரு பணக்கார திமிரு பிடிச்சவனை கட்டிக்கிட்டா அந்த புள்ள சந்தோஷமா இருக்காதியா? ஆமா மாப்ள. லவ்வ சொல்லாம நீயும் சந்தோஷமா இருக்க முடியாம போயிரியா? போய் லவ்வ சொல்லிரு மாப்ள. ஏய், இம்புட்டு சொல்லிட்டு இருக்கோம், யோசிச்சுட்டு இருக்க. நீ போய் உன் லவ்வ சொல்றியா இல்ல நாங்க போய் உன் லவ்வ சொல்லட்டுமாயா? இல்லை மாப்ள, எனக்கு இன்னமும் சரியா படலை. சரி, நான் வரேன். பாப்பேன். என்னடா அவன்? ஒரு தடவை நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் ஒரு தடவை எடுத்த முடிவை மாத்திக்கவும் மாட்டேன். எனக்கு அந்த வேலை நடந்துதான் ஆகணும். புரிஞ்சுதா? இங்க பார், நான் இந்த இடத்துக்கு சாதாரணமா வந்து சேரல. என் வாழ்க்கையில நடந்த எல்லாமே என் பிளான் படி தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து நான் அவ்வளவு சீக்கிரம் இறங்கவும் மாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இன்னைக்குள்ள நான் சொன்ன வேலை நடந்தாகணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த இடம் எனக்கு வேணும். திரும்ப நான் இதை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஜஸ்ட் finish it. ஓகே சார். கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாணத்துக்கு ட்ரெஸ் நகையெல்லாம் எடுத்துட்டோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம். வந்தா ஒன்னா போயிட்டு வந்திருக்கலாம். அதான் இப்ப வந்துட்டேனே. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நானே பாத்துக்கிறேன். இந்த மேரேஜ்ல எல்லாம் பெஸ்டா இருக்கும். இனிமே நீ ரிலாக்ஸா இரு. அதே நம்ம மதுரையில பண்ற இந்த ப்ராஜெக்ட்ல எப்படியும் 10 crores ப்ராஃபிட் வரும். அதை நீயே உன் மேரேஜ் கிஃப்டா எடுத்துக்கோ. மாமா, எதுக்கு மாமா அவ்வளோலாம்? அதை நான் உனக்காக கொடுக்குற கிஃப்ட். என் கல்யாணத்தப்போ உங்க அப்பா எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன புரியலையா? உங்க அக்கா தான் அந்த கிஃப்ட். உன் அக்கா இல்லைன்னா நான் இங்க இல்ல. ஏங்க, அப்பா உங்ககிட்ட கொடுத்த பிசினஸ உங்க உழைப்பால 10 மடங்கு நீங்க தான் டெவலப் பண்ணிருக்கீங்க. எங்க 2 பேரையுமே நல்லா பாத்துக்கிறீங்க. ஆதிய இந்த அளவுக்கு நீங்க மாத்திருக்கீங்க. நீங்க என் லைஃப்ல கிடைச்சதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் விட்டு கொடுக்காம இருப்பீங்களே. மீனாட்சி வந்ததுக்கு அப்புறம் நீயும் அப்படிதான்டா இருக்கணும். ஏங்க, நீங்க மீனாட்சி இன்னும் நேர்ல பாக்கல? வீட்டுக்கு வர சொல்லு, பாத்துடலாம். நான் இப்பவே கால் பண்றேன் மாமா. டேய், இருடா, பறக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு வர்றது சரியா இருக்காது. ஏங்க, மீனாட்சியோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆதி சொல்லியிருந்தான். அவங்கள போய் நம்ம பார்க்கணும். சரிம்மா, பாத்துடலாம். சரிங்க. அப்ப நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் லஞ்ச் எடுத்து வைக்கிறேன். மீனாட்சி, அது சொல்லு ஜீவா. நான் உன்னை லவ் பண்றேன் மீனாட்சி. எனக்கு தெரியும் உனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு. ஆனா என் மனசுல இருக்கிறத என்னால சொல்லாம இருக்க முடியல.
எனக்கு உன்னை பார்த்த அன்னையிலிருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மீனாட்சி. உன்னோட கேரக்டர், உன்னோட தைரியம், இது எல்லாமே எனக்கு பிடிக்கும் மீனாட்சி. என் லைஃப்பை பற்றி நான் பெருசாக எதுவும் கவலைப்படாம தான் இருந்திருக்கேன். ஆனால் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபுக்கே ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது. எப்பவுமே நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மீனாட்சி, கண்டிப்பா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் மீனாட்சி. உனக்கு பிடிச்ச மாதிரியே என்னை நான் மாத்திக்கிறேன். எனக்கு லைஃப் பார்ட்னரா வர வர எப்படி இருக்கணும்னு நினைச்ச எந்த கேட்டகரியிலுமே நீ இல்ல. மீனாட்சி, நான் கண்டிப்பா என்னை மாத்திக்கிறேன் மீனாட்சி. எனக்காக நீயே ஒன்ன மாத்திக்கணும். உன் லைஃப அதுவே மாத்திடும். எனக்காக நீ எதுவும் செய்ய வேணாம். மீனாட்சி, நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன். இங்க பாரு ஜீவா, இதுக்கு பேரு லவ் இல்ல, வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இல்ல மீனாட்சி, நான் உன் கூட இருக்கிறப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். என்னோட லைஃப் ஃபுல்லா நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அப்படி இருக்கணும்ல ஜீவா. நீ பொண்ணுங்க கூட பெருசா பழகுனதே இல்ல, அதனால இத லவ்னு நினைக்கிறேன். இல்ல மீனாட்சி, நான் சொல்றேன். வேணாம் ஜீவா, இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். நீ உன் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொன்ன, அது நல்ல விஷயம்தான். ஆனா அதை இதோட மறந்துற. எனக்கு எப்பவும் போல ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடிஞ்சா இரு. அது முடியாதுன்னா உன் வேலையை பாரு. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. ஓகேவா? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.